கடாய் நல்லா சூடானதும் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்கிற டைமில் ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பூண்டோட கலர் லைட்டாக மாறினாலே போதும். இது கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். எதனால் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா, நமக்கு வந்து மீன் குழம்பு நல்லா ஒரு அளவுக்கு திக்காக வரும், ரொம்ப தண்ணியாக இருக்காது. இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக தான், அப்படியே சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம 1 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க, நம்ம ஏற்கனவே வந்து ஜீரகம் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. நான் வந்து இன்றைக்கி வைக்கிற மீன் குழம்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். மிளகுத்தூள் சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. இன்றைக்கி நான் வைக்கிற மீன் குழம்பு ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வைக்கிறேன். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது, நான் பார்த்துட்டேன். மீடியமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. அதே போல் அடுப்பு தீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு குழம்பு வந்து சுண்டிடும். பாருங்கம்மா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு. மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா இருக்குது. எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா திரிஞ்சு வெளியே போயிடணும். கூடவே இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. நான் வந்து 3/4 கிலோ மீன் எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வாங்கியிருக்கேன். ரொம்ப மெலிசாக இருந்தால் மீன் வந்து குழம்புல உடஞ்சிடும். இந்த சைஸுக்கு கட் பண்ணி வாங்கிக்கோங்க, அப்படியே வந்து உடையாமல் இருக்கும் நமக்கு. இப்போ வந்து ஒரு பீஸாக சேர்த்துடலாம். இதே போல் எல்லா மீனும் சேர்த்துருங்க. எல்லாம் சேர்த்துட்டு குழம்பு வந்து அப்படியே கலந்து விட்டுருங்கம்மா. அதிக நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அதே போல் அடுப்பு தீ வந்து ரொம்ப குறைச்சி தான் கொதிக்க வைக்கணும், ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. நான் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் மூடி வைக்க போகிறேன். அதிலே வந்து மீன் நல்லா வெந்துடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். மீன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பொடியை நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம், அவ்வளோதாம்மா. நல்ல ஒரு டேஸ்டான மீன் குழம்பு ரெடி.